Hi, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு இஞ்சி புளி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த இஞ்சி புளி எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல தாராளமாவே விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லயே வெச்சிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சியோட வாசனையும் பச்சை மிளகாவும் வாசனையும் தான் இந்த இஞ்சி புளிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதோட சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இஞ்சி புளிக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ஓணத்துக்கு ரொம்ப ஃபேமஸா கேரளால பண்ணுவாங்க. இப்போ எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி கொஞ்சம் திக்கா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி புளி தயிர் சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா புளியெல்லாம் வத்தி நமக்கு எல்லாம் சுருண்டு வரும். இந்த டைம்ல நம்ம டேஸ்ட்டுக்காக வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி புளிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். 3 சேர்ந்து இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா புளியெல்லாம் வத்தி நமக்கு ஆயிலெலாம் மேலே தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். கொஞ்ச நேரம் ஆனால் இன்னும் கெட்டிப்படும். இந்த ரெசிபியை நீங்கள் லைக் பண்ணுங்க. மறக்காம லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.